எனது அன்பு நேயர்களே, விருச்சிக ராசி அன்பர்களே வணக்கம். பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்லுடன் நேரத்தில் தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன். எனது அன்பு நேயர்களே, விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் எதுவாக இருந்தாலும் ராசி விருச்சிகமாக இருக்கும் போது பிப்ரவரி மாதம் 2024 கிரகங்கள் தரக்கூடிய அனுகூலங்களை பற்றி இந்த பதிவிலே காண்போம். விருச்சிக ராசி என்பர்களே, உங்களுடைய மனநிலையை எப்போதுமே சந்தோஷமாக வைக்க பழகும் போது வெற்றிக்கான வழிவகை துவங்கும். இதை அடிநாதமாக வைத்து உங்களுடைய வாழ்க்கையில் பயணிக்கும் போது பல நிலைகளிலே நீங்கள் வெற்றியை பெற்றுவிட முடியும். அப்படித்தான் பிப்ரவரி 2024 சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக கஷ்டங்களை தருவாரா என்று யோசித்து பார்க்கும்போது செவ்வாயினுடைய ராசியில இருக்கக்கூடிய உங்களுக்கு செவ்வாய் பகவான் உச்சம் பெறக்கூடிய நிலைக்கு செல்லும் போது, அதுவும் மகர ராசியிலே செல்லும் போது, அந்த மகர ராசியினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் மூல திரிகோணம் பெற்றிருக்கும் போது உங்களுக்கு உச்ச நற்பலன்களை தர துவங்கக்கூடிய அமைப்பு என்பதுதான் இருக்கும். ஆகினாலே எதிலுமே நேர்மையோடு நன்னடத்தையோடு நல்ல விஷயத்தை நினைத்து உங்களுடைய செயலில் ஈடுபடும் போது மிகப்பெரிய வெற்றி என்பது நிச்சயம் இருக்கும். 10ஆம் வீட்டின் அதிபதி சூரிய பகவான். உங்களுக்கு அந்த 10ஆம் வீட்டின் அதிபதி மாதத்தினுடைய துவக்கத்திலே அற்புதமாக அமைகிறார் என்று தான் சொல்ல வேண்டும். புதனோடு அமைந்து இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த புதன் சூரியன் இந்த காம்பினேஷன் உங்களுக்கு பாக்கியத்தை அள்ளித்தரக்கூடிய அமைப்பு. ஆகினாலே தொழில் வளர்ச்சிக்கு அற்புதமாக இருக்கும். வேலையில் கூட உங்களுடைய உடன் வேலை செய்பவர்கள் ஒத்துழைப்பை நல்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். நிதிநிலை பண வருவாயை பொறுத்த வரையில நிச்சயமாக உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தன லாபம் என்பது இருக்கும். ஆனால் எந்த நிலையிலும் உங்களுடைய தொழில் வியாபாரம் அல்லது வேலை சார்ந்த விஷயங்களில உங்களுக்கு நேர்மை என்ற ஒரு விஷயம் இருக்க வேண்டும். நீதியின்படி இருக்க வேண்டும். பொய் புரட்டு எல்லாம் ஏதேனும் நிலையில இருந்தால், ஏதேனும் ஒரு வியாபாரத்திலும் கூட போலி பொருட்களை வாங்கி விற்பதோ அல்லது பொய்யாக ஏதேனும் ஒன்றை சொல்லி மார்க்கெட் செய்து விடலாம் என்று நினைத்தால் அதற்கான வாய்ப்புகளே தராத கிரக நிலைகளாக இருக்கின்றன. ஆகையினால் வியாபாரம் தொழில் வேலையில நேர்மையோடு இருக்கக்கூடிய நீதியின்பால் இருக்கக்கூடியவர்களுக்கு தன லாபம் என்பது இருக்கும். இல்லை என்றால் வரக்கூடிய லாபத்தில் ஏதேனும் வீண் பழி வீண் செலவு போன்ற விஷயங்கள் வரக்கூடிய அமைப்பு இருந்துவிடும். இப்போது நீங்கள் நினைத்தால் வம்பு வழக்கிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று நினைத்தால் அதுல வெளிவருவதற்கான மிகப்பெரிய வாய்ப்பை திறந்து விடக்கூடிய மாதமாக இது இருக்கும். அதே சமயத்துல ஏதேனும் புதிதாக பிரச்சனையில் சிக்கலாம் என்று நினைத்தீர்கள் என்றால், கடன் வாங்கலாம் என்றால் மிகப்பெரிய கடனை வாங்கக்கூடிய அமைப்பை கிரகநிலை தரும். அதன் காரணமாக பேங்க் பேலன்ஸ் உயரும். கடன் வாங்கியாவது கையிலே பணம் வைத்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை என்பது இருக்கும். வட்டிக்கு வாங்கி அடிகை போட்டுக் கொள்ளலாம் என்ற நிலை என்பது ஏற்படும். ஆகையினாலே எது தேவை என்று பார்த்து நீங்கள் செயல்படுவது சிறப்பாக இருக்கும். பிப்ரவரி மாத துவக்கத்திலேயே ஏற்படக்கூடிய யோகங்கள் எல்லாம் அற்புதமாக இருக்கிறது. மறைந்திருக்கக்கூடிய விஷயத்திலிருந்து பணம் வருவதற்கான வாய்ப்பு என்பது உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது. ஏதேனும் ஒரு சொத்து இருக்கிறது, அதிலே பணமே வராது என்று நினைத்திருந்தீர்கள் என்றால் அதை விற்று பணம் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதிலே ஏதேனும் முயற்சிகள் செய்யலாம். ஆனால் அது உங்களுடைய சொத்தாக இருக்க வேண்டும். வில்லங்கம் இல்லாத பிரச்சனை இல்லாத ஒரு விஷயமாக இருந்தால் அது நிச்சயமாக பலன் தரக்கூடியதாக இருக்கும். இல்லை என்றால் யாரோ ஒருவரிடம் அக்ரிமெண்ட் போடுகிறீர்கள் என்றால் ஒரு 10 லட்சத்திற்கு அக்ரிமெண்ட் என்றால் 10,000 கொடுத்து விட்டு பல வருட காலம் அந்த விஷயத்தை இழுத்தடிக்கக்கூடிய அமைப்பையும் கிரகநிலை தருகிறது. ஆகையால் உங்களுடைய பூர்வீக சொத்து உங்களுக்கு உரியது, உங்களுக்கு உரித்தான விஷயம், சட்டபூர்வமாகவும் எத்திக்ஸ் என்று சொல்வார்கள் அல்லவா, நீதி படி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருளாக இருந்தால் அதிலே நிச்சய தனலாபம். அதிர்ஷ்டமும் உண்டு. எப்படி அதிர்ஷ்டமும் உண்டு என்றால், மாதத்திலே ஆரம்பத்தில் சற்று ஏறக்குறைய பிப்ரவரி 12 வரை ஏதேனும் வெளியூர்களுக்கு செல்லும் போது அங்க இருக்கக்கூடிய லாட்டரி டிக்கெட் வாங்கினால் அதிர்ஷ்டமாக அதிலே லட்சங்களிலோ கோடிகளிலோ அல்லது ஏதேனும் ஒரு ஆறுதல் பரிசு கிடைப்பதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது. ஆகையினால் அப்படிப்பட்ட அதிர்ஷ்டங்களையும் தருகிறது. அதே போல் நல்ல ஒரு பண நிலை, பணம் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பை தருகிறது. சூரியன் மாசி சூரியனாக மாறி செல்லும் போது ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய சனி பகவானோடு இணைந்திருப்பார்.
மாசி சூரியன் அர்த்தாஷ்டம சனியோடு இணைந்து ஏதேனும் சங்கடம் தருவாரா என்றால், கோபப்படாமல் இருக்கிறீர்கள் என்றால் லாபம் உண்டு. அரசு விஷயங்களிலே நீங்கள் இதற்கு முன்பு ஏதேனும் சிக்கல் செய்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக மிகப்பெரிய தனலாபத்தை மெதுவாக பெறக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திவிடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். உதாரணத்திற்கு ஏதேனும் அரசு சார்ந்த விஷயத்திலே பணம் நிலுவையாக இருந்தால் அந்த பணத்தை பெற்று ஒரு வங்கியிலே டெபாசிட் செய்து கொள்ளலாம். அது மாதம் ஒரு ஓய்வூதியம் போன்று உங்களுக்கு தொடர்ந்து வரக்கூடிய அமைப்பை நிச்சயமாக இது தரும். உங்களுடைய பேச்சுக்கள் மூலமாக மயக்கி வெற்றி பெற்று விடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கண்களுக்கு மயக்கும் சக்தி என்பது இருக்கும். அதே சமயத்துல அதிலே உண்மை பொய் என்பதை கண்ணே காட்டி கொடுத்து விடக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும். ஆகையினால் உங்களுடைய எந்த விஷயமானாலும் மயக்கி ஒரு விஷயத்தை சாதித்து விடலாம், ஈர்ப்பு சக்தியின் மூலமாக சாதித்து விடலாம், அல்லது எப்படியோ பேசி மயக்கி ஒரு விஷயத்தை முடித்துக் கொள்ளலாம் என்று நினைத்தால் அதிலே நிச்சயமாக வெற்றி என்பது இருக்கும். அந்த வெற்றிக்கு பின் உங்களுடைய கடின உழைப்பு, உங்களுடைய நேர்மை இருந்தால் அது தொடர் வெற்றியாக இருக்கும். ஆகையினாலே இந்த மாதத்திலே அது போன்ற விஷயங்களில் வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்பை நாடுங்கள். காதல் போன்ற விஷயத்துல சற்று கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும். காரணம், குடும்ப பொறுப்புகள் இருக்கக்கூடிய சமயத்துல இந்த பிப்ரவரி மாதத்துல காதல் என்பது மிகப்பெரிய அளவிலே கை கொடுக்குமா என்றால் நிச்சயமாக காதல் கை கொடுக்கும். கையிலே பணம், செல்வ செழிப்பை கூட தந்துவிடக்கூடிய வாய்ப்பிலே தான் இந்த கிரக நிலையில் இருக்கிறது. ஏனென்றால் செவ்வாய், சுக்கிரன், ஆண், பெண், இந்த சுகம் இவற்றிற்கெல்லாம் அதிபதியாக இந்த இரண்டுமே இணைவு பெற்று 2ஆம் இடம் 3ஆம் இடம் என்று இருக்கிறது. ஆகையினாலே இந்த முயற்சி என்பது வெற்றியை தரக்கூடிய அமைப்புகளை தொடர்ந்து தருகிறது. ஆகையினாலே காதல் போன்ற விஷயத்துல நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை பெறலாம். ஏற்கனவே சொல்லிவிட்டேன், கண்களால் மயக்கி காதலில் ஈர்ப்பு சக்தியை உண்டாக்கக்கூடிய அற்புதங்கள் நிறைந்தவர்களாக இருப்பீர்கள் என்று. ஆகையினால் காதலில் வெற்றி என்பது இருக்கிறது. சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்து ஆரம்ப மாதத்தில 2ஆம் வீட்டில இருக்கக்கூடிய காரணத்தினால் பண வரவு நன்றாக இருக்கும். மறைந்து இருக்கக்கூடிய விஷயங்களிலிருந்து அதிர்ஷ்டம் இருக்கும். சரி, கல்வியில மேம்பாடு இருக்குமா? மாணவ பருவத்தில் இருக்கிறீர்கள் என்றால் அதிலே நல்ல ஒரு அமைப்பு இருக்கிறதா? படித்த படிப்பிற்கு ஏதேனும் ஒரு உரிய வேலை கிடைக்குமா, முன்னேற்றம் கிடைக்குமா என்றால் பிப்ரவரி மாதத்தில் அதற்கான வாய்ப்பு இருக்கிறது. புதன் சூரியனோடு இணைந்து அந்த செயல்படக்கூடிய அமைப்பு. அது மட்டுமல்லாமல் புதன் சுக்கிரன் செவ்வாயோடு இணைந்து 2ஆம் இடத்துல இருப்பது எல்லாம் இந்த ஆரம்ப கட்டத்திலேயே பிப்ரவரி முதல் வாரத்திலேயே நீங்கள் செய்யக்கூடிய வேலைக்கான முயற்சிகள் படித்த பிள்ளைகளுக்கு வெற்றியை தரக்கூடிய அமைப்பை நிச்சயம் தருகிறது. 2ஆம் பாதியில் பார்க்கும்போது கூட இந்த 10ஆம் இடத்துல அற்புதமாக இந்த பார்வை பலங்கள் எல்லாம் விழும்போது உங்களுக்கு பாக்கியம் என்பது நிச்சயமாக ஏற்படுகிறது. ஆகையினாலே சிறப்பு என்பது இருக்கிறது. உடல்நலத்தை பொறுத்த வரையில தேவையற்ற உணவுகளை நீங்கள் சாப்பிடும் போது அது வயிறு சார்ந்த பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது. குறிப்பாக கேஸ் ட்ரபிள், அஜீரணம் போன்ற வாயு தொல்லைகள் போன்ற விஷயத்தை உடனடியாக அவ்வப்போது மருந்துகள் மூலமாகவே நீங்கள் தீர்த்து கொள்ளலாம். தொடர்ந்து அந்த கோபத்திலிருந்து வெளிவர வேண்டும், மனதை அமைதியாக வைத்திருக்க வேண்டும். ஆகையினாலே என்ன செய்யலாம்? வழிபாடுகள் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிற்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும். விநாயகர் வழிபாடை நிச்சயமாக கடைபிடிப்பது சிறப்பு. அது மட்டுமல்ல, சனிக்கிழமைகளிலே அனுமன் வழிபாடு செய்வது, நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது, செவ்வாய்க்கிழமைகளிலே உங்களுடைய இல்லத்துக்கு அருகிலே இருக்கக்கூடிய முருகன் சன்னிதானங்களுக்கு சென்று வேண்டுவது, உக்ர தெய்வ சன்னிதானங்களிலே விளக்கேற்றி வழிபாடு, அதுவும் ராகுகால வேலையிலே செய்யும் போது கல்வி நிலையில் மிகப்பெரிய மேம்பாடு, காதல் நிலையில மிகப்பெரிய மேம்பாடு, உங்களுடைய வாழ்க்கையில லக்ஸரி சுகங்களை எதிர்பார்க்கிறீர்கள் என்றால் அதிலே மிகப்பெரிய நிலை என்று தொடர் வெற்றிகளை அள்ளித்தரக்கூடிய கிரக நிலைகளை தருகிறது. பல விஷயங்களிலே பார்க்கும்போது சற்று பொறுமை நிதானத்தை கடைபிடிக்கும் போது தொழில் வளர்ச்சி இருக்கிறது, கல்வி வளர்ச்சி இருக்கிறது, காதலிலே வெற்றி என்பது இருக்கிறது, பணமும் நினைத்தது போல் கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது. உங்களுடைய தசாபுக்திகளின் அடிப்படையிலே அது சிறந்து இருக்கும்போது மிகப்பெரிய வெற்றிகளை நீங்கள் நிச்சயமாக காண முடியும். என நண்பர் நேயர்களே, சில நாட்கள் மட்டும் சற்று கவனமாக இருப்பது சிறப்பை தரும். அவை என்ன என்று பார்த்தால், விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டம தினங்கள் என்று சொன்னால் மிக கவனமாக நீங்கள் அதில் இருக்க வேண்டும். ஆனால் இந்த சந்திராஷ்டமம் சற்று
பிரைட்டாக இருக்கும். ஏனென்றால் அந்த சந்திராஷ்டம தினங்களிலே சந்திரன் சற்று வெளிச்சத்தை தரக்கூடிய அமைப்பிலே இருப்பார். ஆகையினால் சந்திராஷ்டமம் மிகப்பெரிய அளவிலே பாதிக்காது. பிப்ரவரி மாதத்திலே 18ஆம் தேதி இரவு 9:54 PM முதல் 21 பிப்ரவரி 7:44 AM வரை சந்திராஷ்டமம். எனது அன்பு நேயர்களே, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்திருங்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் விருச்சிக ராசியில இருந்தால் அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். இந்த பதிவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவியுங்கள். நன்றி.